அன்பார்ந்த கனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. காலங்காலமாக என்ன சொன்னால், அந்த வியாபாரம் பார்க்குறவங்க வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த லக்கணத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்குது. இப்போ எந்த லக்கணத்தில் ஆரம்பிக்கணும் ஒரு சூத்திரம் இருக்குது. அப்போ எந்த வியாபாரம் ஆரம்பித்தாலும் அவங்க எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அந்த லக்கணம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக வரும். அந்த லக்கணம் முக்கியமான விஷயமாக வரும்போது நாம் அந்த லக்கணத்தை நன்றாக குறிக்க தெரிய வரும். ஜோதிடர்களுடைய உண்மையான விஷயம் என்ன சொன்னான்னா, எந்த லக்கணத்தில் குறித்தால் அவர்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு துலா லக்கணத்தில் ஆரம்பிக்கும். சரி, அந்த லக்கணம் கிடைக்கலையா, அதுக்கடுத்து கடக லக்கணத்தில் ஆரம்பிக்கும். அப்போ துலா லக்கணத்தில் வியாபாரம் அந்த 2 மணி நேர லக்கணத்துக்குள்ளே துலா லக்கணம் 2 மணி நேரம் ஓடும். அந்த 2 மணி நேரத்தில் துலா லக்கணத்தில் என்ன, அந்த துலாத்துக்கு என்ன அவ்வளோ மரியாதை அப்படின்னா, அங்கே சனி உச்சம், சுக்கிரன் ஆட்சி. சுக்கிரனுடைய மூலத்திரிகோணம் துலாம். அப்போ சனி சுக்கிரன் ஒரே இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லக்கணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. அந்த வலிமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே செல்வம் பெருகும். துலா லக்கணத்தில் ஒரு காரியம் ஆரம்பித்தால் செல்வம் பெருகும். ஏன்னா அந்த லக்கணத்தில் ஆக்டிவேஷனுக்கு உண்டானது சனி உச்சம், சுக்கிரன் ஆட்சி, அதுவும் மூலத்திரிகோணம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, நிறையா விஷயங்கள் ரொம்ப மனசில் போட்டு திங்க் பண்ணிக்கிடாதீங்க. திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் டாலரேட் பண்ண முடியாது. அப்போ அதற்கடுத்து கடக லக்கணத்தில் ஒரு காரியம் ஆரம்பித்தீங்கன்னா அங்கே குரு உச்சம், சந்திரன் ஆட்சி. அப்போ குரு சந்திரன் ஒரே இடத்தில் உச்சமும் ஆட்சி ஆவதனால் ஜனவசியத்தை கொடுக்கக்கூடியது யார்? குருவும் சந்திரனும் தான் ஜனவசியத்தை கொடுக்கும். சனியும் சுக்கிரனும் என்ன சொல்லணும்னா செல்வத்தை கொடுக்கும். அப்போ இதுதான் நமக்கு முக்கியம். ஒரு வியாபாரம்னா அங்கே மக்கள் என்ன சொன்னான்னா, நம்ம விற்பனை செய்யப்படக்கூடிய பொருள்களை என்ன சொன்னான்னா கண்டிப்பாக என்ன செய்யும், நமக்கு ஒரு ஆக்டிவேஷனை கொடுக்கும். அப்போ இந்த ஆக்டிவேஷனுக்கு என்ன கருத்துன்னு தெரியணும். ஒரு கருத்தை சொன்னோம்னா அந்த கருத்தை என்ன சொன்னால் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த லக்கணத்துக்கு என்ன சொன்னான்னா பெருமை அளிக்கக்கூடியது பெருமை அளிச்சுக்கிட்டு தான் இருக்கும். சிறுமைப்படுத்தக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம சிறுமைக்கு போய் தொடாமல் இருந்தோன்னு வைங்க. இப்போ துலா லக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன சொல்லலான்னா பெண்கள் விஷயத்தில் அவன் கவனமாக இருந்தான் என்று சொன்னால் சூரியன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எடுக்க மாட்டார். நாங்கள் நீசமாயிரும். அப்போ என்ன சொல்கிறான்னா இதே கடக லக்கணத்தில் என்ன சொன்னான்னா செவ்வாய் என்ன சொல்கிறான்னா நீசமாயிருக்கு. அப்போ அங்கே ஏன் நீசமாகுதுன்னா, தொழில் பார்க்குற இடத்துல படுத்து தூங்கக்கூடாது. கடக லக்கணத்தில் நீங்கள் போய் தொழிலை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கடக லக்கணத்தில் நீங்கள் தொழிலை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செவ்வாய் தான் அங்கே நீசமாகிறாரு. அவர் என்ன செய்வார்னா தூக்கத்தை சோம்பேறி, அந்த இடத்துல அவர் சோம்பேறி ஆயிடுவார். அந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன செய்ய, எதில் கவனமாக இருக்கணும், ஜனவசியம். அதாவது கடகலக்கணம் கடகலக்கணத்தில் என்ன சொன்னான்னா குருவும் சந்திரனும் என்ன சொன்னான்னா ஆட்சி உச்சம் வருகின்ற காரணத்தினால அங்கே ஜனவசியம் ஏற்படும். ஆமாம், ஜனவசியம் ஏற்படுற இடத்துல என்ன சொன்னான்னா, நீங்கள் அதில் வேலை பார்க்குற நபர்களோ அதில் வேலை பார்க்குற முதலாளியோ ஏதோ ஒரு விதத்தில் அங்கே என்ன சொன்ன படுக்கை வைத்திருக்கக்கூடாது, படுக்க வச்சிடக்கூடாது. அப்படி படுக்க வச்சிங்கன்னா என்ன சொல்கிறான்னா, இந்த 2 பேரோட ஆக்டிவேஷனை அவன் கெடுத்துருவான். அப்போ ஜனவசியம் கட் ஆகும். இது நல்லா இருக்கும். சரி, துலாத்தில் என்ன சொன்னால் சந்திரனும் சுக்கிரனும் உச்சம், சூரியன் நீசம். ஏன் சூரியன் நீசமாகிற துலாத்தில் பெண் வீட்டில் போய் அது ஆண் வீடாக இருந்தாலும் அது அந்தப்புறம் அப்படின்ட்டான். திருமணம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திலும் துலாம் இணைவு.
அப்போ இந்த துலாத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு காரியத்தை ஆரம்பித்தீர்கள், துலா லக்கணத்தில் வந்து குறிக்கப்பட்டு வந்து ஒரு காரியத்தை நடத்தினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த ஆரம்பித்த கடை விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். துலாத்தில் ஆரம்பித்த பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன காரணமா? அதை அந்தப்புறமாக மாற்றிவிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் எதெல்லாம் உச்சம் ஆட்சிங்கிறதுல போய் வந்து செயல்படுகிறீர்களோ அது உங்களுடைய தார்மீக உரிமை, அந்த லக்கணம் கொடுக்கும். அதற்கு நெகட்டிவ் என்பதை வந்து நான் சொல்கிறேன்னா, அப்போ உங்களை வீழ்த்துறதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா, அந்த வீழ்த்தக்கூடிய சக்தியை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இனிப்பை மட்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிற நீங்கள் அதில் இருக்கிற கசப்பையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வந்து யோகமும் இருக்கிறது, அவயோகமும் இருக்கிறது. துலாம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்தை வந்து கெடுப்பது சூரியன் தான். அது அந்தப்புறம் என்று சொல்ல வரும்போது நாம் இருக்கின்ற இடத்தை அந்தப்புறமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. அது மாற்ற வைக்கும். அதே சமயத்தில் கடகலக்கணத்தில் ஒரு காரியமாகி ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அங்கே செவ்வாய் நீசம். செவ்வாய் வந்து கட்டில் போட்டு தூங்கக்கூடியது. அந்த இடத்துல வந்து என்ன சொன்ன, செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அங்கே நீச்சம் என்பது அவர் அங்கே தூங்குகிற இடமாக மாற்றிடுவார். ஓகேவா? அதே மாதிரி துலாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்தப்புறமாக மாற்றிவிடும். துலாமில் சூரியன் நீசம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கடகத்தில் வந்து செவ்வாய் நீசம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு லக்கணத்தை குறிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த லக்கணத்தோடைய பாசிட்டிவ் தெரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் தெரிஞ்சுக்கணும். எதை தொடக்கூடாது என்பது ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னான்னா, ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் வந்து கை வைக்கக்கூடாத ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது இனிமேல் காலத்தால் கண்டிப்பாக வந்து அது போடுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து இந்த இணைவுகள் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது துலா லக்கணத்தில் ஆரம்பிக்கலாம், கடக லக்கணத்தில் ஆரம்பிக்கலாம். ஜனவசியம் ஏற்படும், பணவசியம் ஏற்படும், அதெல்லாம் ஓகே. அதற்கு எதிரான 2 கிரகங்கள் இருக்குது, செவ்வாயும் சூரியனும். அதற்குண்டான நெகட்டிவே அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது. தூண்டும், அந்த மண்ணை தூண்டத்தான் செய்யும். அதற்கடுத்து செவ்வாய் சந்திரன் இணைவு. செவ்வாயும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் சேரும் சகதியும் அப்படின்ட்டான். தண்ணியில் போய் வந்து ஒரே இடத்துல வந்து தண்ணி வந்து என்ன சொன்னான்னா, மண்ணில் போய் தண்ணி. செவ்வாய் என்பது மண், சந்திரன் என்பது வந்து தண்ணீர். அப்போ தண்ணி வந்து ஒரு இதில் வந்து என்ன சொன்னால், ஒரு குளக்கரையில் தண்ணி வந்து இருக்கும்போது அந்த குளத்தின் முகத்துவாரத்தில் வந்து என்ன சொன்னால் நம்ம கால் வச்சோன்னா பொதுக்குன்னு இறங்கிடும். சேர ஜகதிக்குள்ளே போய் மாட்டிக்கிடுவோம். சதுப்பு நிலம் அப்படின்ட்டான். அப்போ செவ்வாய் சந்திரன் இணைவு என்பது சசிமங்கல யோகம் அப்படின்ட்டான். சசி அப்படின்னா சந்திரன், மங்களம்னா செவ்வாய். இந்த சசிமங்கலம் யோகமா அப்படின்னா வந்து கழனிப்பானைக்குள்ளே தண்ணி விட்டு கையை விட்ட மாதிரி தான். கழனிப்பானைக்குள்ளே கை விட்டால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு யோகம் இது சசிமங்கல யோகம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அது கழனிப்பானைக்குள்ளே தண்ணி விட்ட மாதிரி. நடக்கும்போது என்ன சொன்னான்னா, நம்ம அருமையாக செருப்பு போட்டு நடக்கும்போது என்ன சொன்னால், அடியில் இருக்கிற மண் வந்து என்ன சொன்னான்னா அந்த செருப்பை தாங்கக்கூடிய தன்மைகள் வந்து மெத்துன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு காலை வச்சோன்னா உள்ளே போயிடும், இன்னொரு கால் வச்சுட்டு இந்த காலை தூக்கும்போது என்ன செருப்பு உள்ளே வந்து அந்து போயிடும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுக்கும். அது கொடுக்கும்னா என்ன சொல்கிறேன்னா வந்து எங்கேயாச்சும் போய் இந்த மாதிரி வந்து சசிமங்கல யோகத்தில் போய் மாட்டிடக்கூடாது. சசிமங்கல யோகம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து மாட்டிக்கொள்வது தான். அதனால் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கான்னா எல்லாமே வந்து கிரகங்கள் இப்படித்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது, இப்படித்தான் செயல்படும். இதுதான் வந்து என்ன சொன்ன, இன்றைக்கி வரைக்கும் நம்ம புரியாமல் இருந்துட்டோம். இனிமேனாலும் எல்லோரும் புரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது எப்படி, சசிமங்கல யோகம் இருந்தாலும் நாம் எப்படி வந்து என்ன சொன்னான்னா வந்து காலே மாட்டிக்கிட்டுச்சுன்னா வந்து என்ன சொன்னான்னா செருப்பு மாட்டி காலு மாட்டி சகதி மாட்டி நம்ம என்ன பொசிஷனில் இருப்போம்னு பாருங்கள். ஒரு கற்பனையில் அது ஒரு மைனஸை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நிறைய பேர் இந்த மாதிரி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை அல்லது செவ்வாய்க்கு 1, 5, 9
என்ன சொன்னான்னா சந்திரன் இருப்பது, சந்திரனுக்கு 159 வந்து செவ்வாய் இருப்பது சசிமங்கல யோகம் தான். இந்த சசிமங்கலத்தை யோகத்தால் என்ன சாதித்தீர்கள், என்ன மாட்டினீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு மைனஸ் இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த சொன்ன வியாபாரம் ஆரம்பிக்க நம்ம எந்த லக்கணத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது, வியாபாரம்னா எல்லாம் எதுக்கு வேணாலும் ஓகே, என்ன வேணாலும் கறிக்கடை வேணாலும் சரி, எந்த கடை வேணாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த 2 லக்கணம் ஓகே நல்லாயிருக்கும் என்று கூறி இதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி, இதை செயல்படுத்துங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.